அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆயில்யம்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கீங்கன்னு. இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கலாம், நட்சத்திர பலன் பார்க்குறோம். கடகராசிக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இந்த வருஷம் எப்படின்னு. அது மட்டும் இல்லை, கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், லக்ன பலனும் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அதில் பாருங்கள். இங்கே நீங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஆயில்யம்னா புதனுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்தவங்க, இது உங்களுக்கு தெரியும். இந்த வருஷத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய பயிற்சி தான் இந்த 2025 ஹைலைட்டு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறார். இந்த வருஷத்தில் மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறாரு. இந்த குரு பகவானுடைய பயிற்சியாகி ஒரு 4 நாட்கள்லேயே ராகு கேது பயிற்சி இருக்கு. ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி மீனராசிலேருந்து கும்பராசிக்கும், கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் கேது பகவான் பயிற்சி ஆகிறாங்க. பொதுவாகவே ஏதாவது ஒரு கிரகம் நம்ம ஆளுமை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த வருஷத்தில் ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் சுமாரான பலன்கள் அப்படிதான் இருக்கு. இருந்தால் கூட இந்த வருஷத்தில் இந்த மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க, எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க, மற்ற கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்களுடைய பார்வையை கணக்கில் எடுத்துக்கிட்டு ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பலனை பார்க்குறோம். முதல்ல இந்த வருஷத்தில் உங்களுடைய பணபலம், பொருள் பலம், அதிர்ஷ்ட பலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பரவாயில்ல, இந்த வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு மே 18க்கு அப்புறம் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வராத பணங்கள், ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் அது வருவதற்கான வாய்ப்பு ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு. ஆக யாருடைய பணத்தையாவது நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு இந்த வருஷம் அதிகமாக இருக்கு. அதே மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் குடும்பத்தில் சுப செலவினங்கள், சுப விரயங்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த வருஷத்துல நீங்க உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, ஜாப் எப்படி இருக்கு, கரியர் எப்படி இருக்கு, ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, இதையும் பார்க்குறோம். அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. யாரெல்லாம் உங்களுடைய ஜாப்ல நீங்க பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. மே 14க்கு அப்புறம் நான் வேலை தேடிட்டு இருக்கேன், வேலை கிடைக்குமா அப்படின்னு பெருசா யாரும் ஒரி பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்க, பெட்டர் ஜாப் இருக்கு. நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில வந்துட்டேன், வெளியேற்றிட்டாங்க, எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களும் ஒரி பண்ணாதீங்க. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் கவலைப்படாதீங்க. ஆக எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு என்பது பெரிய லெவல்ல இருக்கு. நீங்க கடந்த காலங்களை காட்டிலும் மே 14க்கு அப்புறம் உங்களுடைய வேலையில எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கூட உங்களுடைய சுப்பீரியர் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உங்களுடைய வேலையில உங்களுக்கு கோஆப்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் வேலையில ப்ரொமோஷனை எதிர்பார்க்கிறேன், இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்கிறேன், இன்சென்டிவ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், போனஸ் எதிர்பார்க்குறேன், ஏதாவது ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வேலை பெரிய லெவலில் இருக்கு, முன்னேற்றங்கள் உண்டு. இது அத்தனையுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸா இந்த வருஷம் இருக்கு. ஆக நீங்க இந்த வருஷத்துல யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுடைய வேலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் லைஃப்ல இருக்கு. ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த காலங்களில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும்
அல்லது நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இருந்தாலும் பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் அல்லது சர்வீஸ் ஓரியன்டாக என்ன பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த துறைகளில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் மார்ச் 29க்கு அப்புறம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு. மே 14க்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய துறைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கு. ஆக இந்த வருஷம் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ப்ரொஃபஷனலாக சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி பரவாயில்ல. பட் அதே சமயத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல்ல உங்களுக்கு விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த வருஷம் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் வேலையும் சரி தொழிலும் சரி திருப்தியற்ற மனநிலையில் இல்லாமல் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க, நல்லா இருக்கும். இந்த வருஷம் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். இருந்தால் கூட மே 18க்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். இந்த வருஷத்துல உங்களுடைய குழந்தை பாக்கியம் பரவாயில்லை. இந்த வருஷத்துல உங்களுக்கு மே 14க்கு அப்புறம் யாருக்கெல்லாம் கிட்ஸ் இல்லையே, குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் உருவாகும். இந்த வருஷத்துல உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் எப்படி இருக்கு? உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக் இருக்கு. அதனால உங்களுடைய ஹையர் எஜுகேஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த வருஷத்துல யாரெல்லாம் கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்க. இந்த வருஷத்துல சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, இது அத்தனைக்குமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆக அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ஹையர் ஸ்டடிக்காக வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேசத்துக்கு ட்ரை பண்றீங்களோ ட்ரை பண்ணுங்க. இது அத்தனையுமே மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க. அது இல்லாம இந்த வருஷத்துல மெயினா ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். நீங்க கேட்ட இடத்துல எல்லாம் பணம், கடன் கிடைக்கும். உங்களுடைய வழக்குகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாமே மே 14க்கு அப்புறம் இருக்கு. நீங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க, இதுவும் உண்டு. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னாலும் மே 14க்கு அப்புறம் வேலையாட்கள் கிடைப்பாங்க. இந்த வருஷம் மே 14க்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்காது, அல்லது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு உண்டு. இந்த வருஷம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது ரொம்ப கவனம். அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஏதாவது ட்ரேடிங் பண்ணால் நல்லா இருக்குமா, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் பொறுமை, நிதானமாக இருங்க, பார்த்து செயல்படுங்க. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த வருஷம் முழுவதுமே துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக காளியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.